ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு ரிசல்ட் சீசன் என் எதிர்பார்ப்புகள். வர வாரத்தில் ப்ளூ சிப் கம்பெனிஸினுடைய ரிசல்ட்ஸ் முதல்ல வெளிவரும். சென்ற காலாண்டில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கம்பெனிஸ் நமக்கு சொல்லுவாங்க. முதல்ல ப்ளூ சிப்பில் ஆரம்பித்து ஜூலை மாதம் பூரா ரிசல்ட்ஸ் வரும். ஆகஸ்ட் மாதம் 15 தேதி வரைக்கும் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு நமக்கு ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் ப்ளூ சிப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். மார்க்கெட் இவ்வளோ உச்சத்தில் இருக்கும்போது நேச்சுரலாக எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனாலும் நாம் ரிசல்ட்ஸில் என்ன எதிர்பார்க்கலான்னு ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? ஷேர் ப்ரைஸ் மேலே இருக்குன்றதால நீங்கள் அதிகம் எதிர்பார்த்தா ரிசல்ட் கிடச்சிடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலாண்டில் முதல்ல வரக்கூடிய ரிசல்ட்ஸே சற்றே ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடும் தான் நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு வர ரிசல்ட்ஸ் ஐடி கம்பெனி ரிசல்ட்ஸ். அவங்களுக்கு சென்ற காலாண்டு ஒரு பெரிய அவுட் பர்ஃபார்மன்ஸ் குவார்ட்டராக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மார்க்கெட்டினுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா இல்லையான்றது ரிசல்ட் வந்தப்புறம் பேசுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் அஹெட். எதிர்பார்ப்புகள் மிகையாக இருப்பதால் ரிசல்ட் எதிர்பார்ப்பை விட குறைவாக இருக்கும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. போக போக ஒவ்வொரு செக்டராக ரிசல்ட்ஸ் வரப்போகுது. மார்க்கெட் ஏற்கனவே ஏறி இருக்கிறதுனால ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு அடுத்த குவார்ட்டருக்கான ஒரு வியூகத்தை அமைக்கக்கூடிய வேலையை தான் நம்ம செய்யணும். ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணி ஜம்ப் பண்ணி ஷேர்ஸை வாங்கிறதுக்கான ஒரு முகாந்திரம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தெர் இஸ் நோ அர்ஜென்சி. அவசரப்படாமல் நிதானமாக ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி எந்த கம்பெனி நல்லா பண்ணியிருக்கு, ஏன் நல்லா பண்ணியிருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த கம்பெனி சஸ்டெயின் பண்ணுமா அடுத்த குவார்ட்டர்லன்ற ஒரு எவாலுவேஷனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனியை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, வேல்யூவேஷன் நமக்கு பிடிக்குதா அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவாக போய் வாங்கணும். மார்க்கெட் மேலே இருக்குது. இது பொறுமையாக வேலை செய்ய வேண்டிய ஒரு நேரம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் அப்படியே ஜம்ப் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷனுக்கு போகக்கூடிய அந்த ஹேபிட்டை இப்போ தவிர்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ரிசல்ட்டை பார்க்குறதுலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுவும் டீட்டெயிலெலாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. நெகட்டிவ்ஸ் என்ன பாசிட்டிவ்ஸ் என்னன்னு தெளிவாக பிரித்து வகைப்படுத்தி பார்க்க ஹேபிட் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த காலாண்டு ரிசல்ட் சீசன் ரொம்ப நல்ல நேரம். அதை நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்பெனியை நீங்கள் பெட்டராக புரிஞ்சுப்பீங்க. கம்பெனியை பெட்டராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோடைய வேல்யூவேஷனை பெட்டராக அளவிடுவீங்க. வேல்யூவேஷனை பெட்டராக அளவிடும்போது உங்களுடைய முதலீட்டு நடவடிக்கைகள் பொறுப்பானதாக இருக்கும். நஷ்டம் வராமல் சேஃபான முதலீட்டு முடிவுகளை நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு இடத்துக்கு வருவீங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு காலகட்டமாக தான் இந்த ரிசல்ட் சீசனை நான் பார்க்குறேன். எந்த ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை முன்னாலேயே செட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்த வரைக்கும் எல்லா செக்டருமே ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பெரிய பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் ப்ரெஷரில் இருக்கும்போது சின்ன கம்பெனிஸ்க்கு அந்த ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய கெமிக்கல் கம்பெனிஸ் ப்ரெஷரில் இருக்கும்போது சின்ன கம்பெனிக்கு அந்த ப்ரெஷர் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸ்டீல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ மட்டும்தான் வால்யூம் குரோத் கொடுத்துருக்கா. டாடா ஸ்டீல்னால் வளர்க்க முடியல. ஃபாரின் ஆப்ரேஷன்ஸில் பெரிய அடி வாங்கியிருக்காங்க டாடா ஸ்டீல். சிமெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. சேல்ஸ் வைஸ், ப்ராஃபிட் வைஸ் இந்த குவார்ட்டர் நல்லா இருக்குமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஆனால் வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் அவங்க காஸ்ட் ரொம்ப அதிகமாக குறைய போகுது. ஏன்னா அவங்க வாங்கக்கூடிய மூலப்பொருட்களின் விலைகள் குறைஞ்சிருக்கு. அது குறையும் போது அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் நல்லா இல்லைனா கூட மார்க்கெட் வேறு ஒரு வியூகத்தை எடுக்கக்கூடும்னு நான் நினைக்கிறேன். ஷாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ தான். ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷரில் வருது. இந்த ப்ரெஷர் இன்னும் வரும் மாதங்களில் அதிகரிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ப்ரெஷர் அதிகரிக்கும் போது ஒரு பாயிண்டில் மார்க்கெட் தன்னுடைய வேல்யூவேஷன் வியூவை மாற்றி அமைச்சிக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ரிசல்ட்டை ரொம்ப கிளியராக புரிஞ்சிக்க வேண்டிய 2 செக்டர்ஸ்னு சொன்னாக்கா அது எஃப்எம்சிஜி அண்ட் ஆட்டோ அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லுவேன். சரி, எல்லாரும் ஒரு ஃபிக்ஸ்டு மைண்டோட ஸ்மால் கேப் தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த ஸ்மால் கேப் ரிசல்ட்ஸை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோலையும் பேசுவோம். ஸ்மால் கேப்பில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மதிப்பு கூடுவதற்கு காரணமாக இருக்குது. அதில் பர்ஃபார்மன்ஸ் முக்கியமான விஷயம் இல்லை. எல்லாரும் ஸ்மால் கேப்பை சேஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். விதவிதமாக ஸ்மால் கேப்பை இன்வெஸ்டர்ஸ் சேஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2018 மாதிரியான ஒரு சூழ்நிலை மறுபடியும் உருவாகியிருக்கு. 2018 ஜனவரியில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்போது என்ன நடந்ததுன்னா, பட்ஜெட்டில் டாக்ஸேஷனை மாற்றின உடனே ஸ்மால் கேப் இறங்கிடுச்சு. டாக்ஸேஷனை மட்டும் மாற்றலை, கேட்டகரைசேஷனையும் மாற்றிட்டாங்க. ஸோ கேட்டகரைசேஷனை மாற்றினோடனே நிறைய பேர் மிட் கேப்பை விற்க வேண்டியதாகிடுச்சு. மிட் கேப்பை விற்கும்போது அந்த மிட் கேப் ஷேர் எல்லாம் ஸ்மால் கேப் ஆகிடுச்சு.
அப்போ ஸ்மால் கேப் யூனிவர்ஸே பெருசான உடனே எல்லா ஷேர்லேயும் செல்லிங் வந்துருச்சு. இன்றைக்கும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய செக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஸ்மால் கேப். அதுக்கு அடுத்தபடியாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய செக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிட் கேப். லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணாலே உங்கள் லார்ஜ் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெற்றி அடைஞ்சிரும். அதுவும் வருஷக்கணக்காக இன்வெஸ்ட் பண்ணாக்கா நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய யாருக்குமே ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் வந்துடும். அவங்களுடைய ரிஸ்க் தானாக மேனேஜ் ஆகிடும். ஆனால் நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணலன்னா மேலே வாங்கிட்டு கீழே வாங்காமல் விட்டிங்கன்னா லார்ஜ் கேப்பில் கூட உங்களுக்கு ரிஸ்க் ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த 3 செக்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸ்மார்ட் கேப்பில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கிளியராக இருங்க. ஏன்னா ஏற்கனவே வேல்யூவேஷன் ரொம்ப கூடி போச்சு. இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வந்தாலே அது ரொம்ப பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ண திணறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவும் காஷியஸாக இருக்க வேண்டிய ஒரு செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்மால் கேப். எங்கே வேல்யூவேஷன் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிட் கேப். லார்ஜ் கேப்பில் சமீப வாரங்களில் வேல்யூவேஷன் கூடியிருக்க எஃப்ஐஎஸ் நிறைய இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணதுனால அங்கேயும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஓவராலாக இந்த ரிசல்ட் சீசனை காஷியஸாக அணுகணும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான கருத்து. இந்த ரிசல்ட் சீசனை காஷியஸாக அணுகும்போது நீங்கள் கம்பெனிஸை இன்னும் டீப்பராக புரிஞ்சிக்க முயற்சிக்கணும் அப்படின்றது இந்த ரிசல்ட் சீசன் தரக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய முதலீட்டு அணுகுமுறையை நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நாளைக்கு வேல்யூவேஷன் உங்களுக்கு சாதகமாக வரும்போது உங்களுடைய முடிவுகள் இன்னும் சீராக இருக்கும், சரியாகவும் இருக்கும். அந்த முடிவுகள் உங்கள் முதலீட்டு பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.